மேடம் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு ஒரே டவுட், இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேரா நடிக்கிறீங்க, ஆக்ஷன்ல பின்னு பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? சார் இல்ல, அதை பத்தி நினைச்சே பார்க்கல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து, நீ ஆக்ஷன் பண்ண போறியா, சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குமா, அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல. பட் hopefully it won't be a problem. Yeah, thanks. But Dulquer sir, வாழ்த்துக்கள். Thank you. சார், இப்போ ப்ரொடியூசரா வந்து 100 கோடி தாண்டி இருக்கு. இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க, இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க, இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்க, அடுத்து இத தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா, அவரை பத்தியும் சொல்லுங்க. பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா ஐ திங்க் we've been collaborating. அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் இருந்தா அவர் பார்த்துப்பாரு, அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரெயிட் தமிழ் படத்தோட அதே ஃபிளேவர்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ பாலா சார். ஆக்சுவலி forgot to mention you நாங்கள் ஸ்டேஜ்ல. தேங்க்யூ சார், நீங்க தான் ரிமைண்ட் பண்ணீங்க. பட் கண்டிப்பா we will always I think collaborate. நாங்க கால் பண்ணது டெஃபினெட்லி பாலா சார் பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவர் கண்டிப்பா ரொம்ப பேஷனட்டா பண்ணுவார். ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த படத்துல எல்லாமே பேஷனட்டா தான் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது 5 parts. அது இனியும் க்ரோ ஆகாமல் தெரியாது. பிகாஸ் இதுல அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா ஐ திங்க் இது இப்போ ஒரு படமா இது பெருசா ஆக போகுது. ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இந்த ப்ராஃபிட் வரும்போது டெஃபினெட்லி we will share it with our team. ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்றாங்க. பட் இவ்வளோ ஐ மீன் அருண், இந்த சந்தோஷம் எப்படி சொல்லி சொல்ல எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ அக்செப்டன்ஸ் வரும் எனக்கு தெரியல, யாரும் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேஸ், ஒரு லவ் நான் பார்த்ததுல இருந்து. ஸோ ஐ திங்க் தி ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட். அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசா இருக்கு. இனி வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்சுவலி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அளவுக்கு புரியல. அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப். அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் நம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலயும் மலையாளம் வெர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல. அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் தி ஃபிலிம் எல்லா இடத்துலயும். ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்ம எல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சார் துல்கர் சார் இங்க சார். இதெல்லாம் ஸ்பாயிலர் சார். நாங்க இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அவங்க பார்த்ததுக்கு அப்புறம். துல்கர் சார் கரெக்ட். அடுத்த பாட்டுல அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டர்ல இருப்பாரு, நான் அங்க எல்லாம் பின்னாடி வந்து உட்காருவோம். சார் இல்ல சார், நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவோம் வருவாங்க. நீங்க படம் ஹிட் ஆனதுனாலதான் இன்னைக்கு இந்த விழா இங்க வந்து நடக்குது. இது என்னன்னா இப்ப இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோரா தெரியல ஆக்சுவலி. நாங்க ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டைட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்துல நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்கா இருந்தா பெட்டர்னு நினைச்சோம். இனிஷியலி பிகினிங்லயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப் எல்லாம். ஆனா அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் ஆஃப் நல்லா இருந்தா தென் வில் கோ அண்ட் அப்படிதான் இருந்தது. நீங்க ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு? இல்ல சார், நாங்க ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்க வந்து இது வந்து இந்த படம் இங்க வந்து நம்ம உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி பார்த்து நீங்க எல்லாருக்கும் பிடிச்சது. நான் just have to கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் தி வேர்ட். ஹலோ கல்யாண், இன்னொரு கேள்வி சார். மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பத்தி பேசுறோம். ஹலோ அவர் ஹிஸ் ஃபைன். ஓகே. கல்யாணி, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே 100 crores வந்து அச்சீவ் பண்ணதில்லை.
ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்தியன் ஹீரோயின் 100 crore கிளப்ல ஜாயின் ஆயிருக்கீங்க. சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை ஹெட். I think we're all just very happy that we are getting such big numbers. We're breaking paths. We're making history in some way or the other. So, yeah, that's all I can say. டைரக்டர் சார், கங்க்ராச்சுலேஷன் சார் இந்த ஒரு ஹியூஜ் சக்ஸஸுக்காக. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா? இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, now my favorite superhero is Chandra. சார் இந்த கதையை வந்து நீங்க துல்கர் சார்ட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் துல்கர் சார் படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாரு? ஒருங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப கேட்டு மைக் அங்க வர மட்டும் வந்து அங்கேயே வச்சிருந்தா நாங்க எப்படி கேட்க சார்? நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் துல்கர் சார்ட்ட அந்த क्वेश्चन கேட்டப்ப என்ன சொன்னாரு? He liked the idea. He was on board. He wanted to expand the world. He wanted to make the film better. He wanted to make the film bigger. He was excited. Yeah. துல்கர் சார், அதே क्वेश्चन தான். எப்பவுமே வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட இங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, நீங்க ஹீரோன்ட்டு. இப்போ புதுசா வந்து டைரக்டர்னு சொல்லும்போது டைரக்ட் ஹீரோ சார், ஆனா வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசனை இல்லை உங்களுக்கு? இல்ல, நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா, எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு கிரீட். ஆனா என்னால் இவ்வளவு படங்கள்லாம் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்துல எவ்வளவு புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். ஆனாலும் எனக்கு இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஸோ எப்பவுமே எங்க பேனர்ல, எங்க கம்பெனியில நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றியா வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்கா இருந்தது தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியா இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் ஒரு அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நான் இப்போ இவ்வளவு லாங்குவேஜஸ்ல நான் எப்பவுமே கதை கேட்டுதான் இருக்கேன். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா, ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டுப்போய் நான் இமீடியட்டா எக்ஸைட்டட் ஆனேன். அது மட்டும் இல்லாம இதுல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா நம்மளோட ஃபோக்லோர்ல இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தென் இதுல நம்ம குரூப்ல இருந்த அந்த டீம்ல இருந்த நிறைய பேர், நான் நிமிஷ் பங்களால ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது, அவங்க நல்லா கரெக்டா பண்ணுவாங்க. அண்ட் டாமினிக், நிமிஷ், அவங்களோட வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது. எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டா இருந்தா எனக்கு எப்பவுமே அது ஒரு கான்ஃபிடன்ஸ். எல்லா படத்துலயும் அதான் ஒரு மேரேஜ், அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி படத்துல. ஸோ அவங்க பக்கவா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. தென் வி ஹேட் டு ஃபைண்ட் சந்திரா and Kalyani just felt like a most obvious choice. அதுல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. நாங்க புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டர் தான் ஷூட் ஆரம்பிக்க போனோம். அந்த டைம்ல ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர், ஐ திங்க் மேபி பாக்ஸிங் கோச் சம்திங் வி ஃபவுண்ட். இல்லைன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ டெடிகேட்டடா ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோஸ் கல்யாணி. எங்கேயோ போனேன், சாரி. Happy Onam to everyone. To the Dulkar. Actually, in the கதையா ஒன் லைனா கேட்கும் போது வேம்பயர் டைரிஸ் ஞாபகம் வந்திருக்கும், ட்விலைட் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதை தாண்டி இது கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்க சூஸ் பண்ணீங்க as a ப்ரொடியூசரா? அண்ட் எந்த பாயிண்ட்ல இதை ஸ்டோரியா கிரியேட் பண்ணீங்க மிஸ்டர் டைரக்டர் டொமினிக்? ஆக்சுவலி நான் நடிக்கிற படத்துல கூட எனக்கு இது கமர்ஷியலா ஒர்க் ஆகுமா அது செக் பண்ணது எனக்கு தெரியாது.
இஸ் இட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா, அது ஒரிஜினலான ஒரு கதையா, ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது. நம்ம இவரை கொண்டு வந்து அவங்களை கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அதுல எங்கேயோ ஒரு சோல் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீடியட்டா ஐ ஒன்ட் கனெக்ட். ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ். அது ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ். எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு இதுல ஆனா அந்த மாதிரி நல்ல ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது கமர்ஷியலா நல்ல மியூசிக், நல்ல காஸ்டிங், இப்படியெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும். அவ்வளவுதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைசிங் சினிமா. தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஃபார் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள் வி ஆல்சோ ஹேவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி அவங்க நரேட் பண்ற விதத்துல அது படமா கிரியேட் பண்ற எல்லாருக்கும் முடியாது. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட். ஸோ தட் இஸ் அதுல now I always look at people. நாங்க அவங்களோட சிங்க் ஆயிடுமா நம்ம, ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ். நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ணதான் ஐ திங்க் அழகான சினிமா மூவிஸ் வரும். ஸோ that beauty is there in this team. எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டிவ் பண்ணுவாங்க. Check. Thank you so much, Press and Media. Thank you, Team Loka. For a photography moment, can we please have you all standing?